திரு விவேக் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஐ கோ டு தி அதர்ஸ், குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையா இன்னைக்கு ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிருக்கு. ஸ்பீக்கர் போய் அங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. சட்டத்துறை அமைச்சர் அங்க போய் பேசுறாரு. அப்போ இந்த கேள்வி எழுமா இல்லையா? நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்க இதை செய்வது ஒரு கட்சியில அந்த கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க பேசி தீர்த்துக்கு போறாங்க. அதை இங்க அந்த எம்எல்ஏக்களை வர வைக்கிறதுன்ற ஒரு சரியான ஒரு மாரலி கரெக்டான அணுகுமுறையான்ற கேள்வி வருதுல்ல? இல்ல, அந்த கட்சியில் பிரச்சனைகளுக்கு பேசி தீர்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தால் அவர்கள் அங்கேயே தொடர்ந்து இருப்பார்கள். இன்னொன்னு, இதுவரைக்கும் 4 எம்எல்ஏக்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம தான் இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் இல்ல கூப்பிட்டு தானே வந்தார்கள் என்பது அவர்கள் இணையும் போது பேசலாம். இப்ப என்னன்னா, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்ள முடியுன்ற நம்பிக்கை இருந்தது என்றால் அவர் பேசி தீர்த்திருப்பார்கள். அங்கே இதற்கு மேல் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த முடிவை அவங்க ஏன் எடுக்கிறாங்க? இவங்க எல்லாருமே ஊழல் கரை படிந்தவர்கள் இல்லையா? அவங்களை எப்படி வரவேற்கிறீங்க? இல்ல, ஊழல் கரை படிந்தவர்கள் அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை நீக்கிவிட்டு அவர்களை வெளுத்தெடுத்து நாங்கள் இங்க யாரையும் கட்சியில் இணைக்கல. இப்ப இதுவரைக்கும் 4 பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நீங்க என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜி இன்னி வரைக்கும் ஈடி கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப திமுக தூய சக்தின்னு சொல்லுங்க. இந்த விளக்கம் கொடுக்கல. செந்தில் பாலாஜிக்கு இல்ல, அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். நாங்கள் தூய சக்தின்னு திமுகவுக்கு சொல்வதற்கு துணிச்சல் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் தாங்கள் தூய சக்தி இல்லைன்னு அவர்களுக்கு தெரியும். இப்ப இதுல இவர்களுக்கு எந்த ஒரு ஊழல் கரையற்ற அடையாளத்தை கொடுப்பதோ அல்லது எங்களுடைய ஊழல் ஒழிப்பு அரசியலுக்கு இவர்கள் தான் மிக சரியானவர்கள் என்று அவர்களை சர்டிஃபை பண்ற வேலையை நாங்க பார்க்கல. இந்தியாவிலேயே இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? எங்க இருந்து அந்த குரல்கள் வருது? நீங்க பாஜகவில் கொத்து கொத்தாக மற்ற கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள், மிக குறிப்பாக கட்சிகளை உடைத்து, ரொம்ப குறிப்பா அஜித் பவார், என்சிபியில இருந்த அஜித் பவார் அவர்கள் மீது 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு இரிகேஷன் ஊழல், அவரை குறித்து பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களுமே பேசிட்டு அவரையே திருப்பி கட்சியில் இணைத்துக் கொண்டு அவர்கள் இது பண்ணார்கள். அதனால அந்த விமர்சனம் மோசமான 6 வித்தியாசம் சொல்லுங்க சார். நீங்க பிரதான வித்தியாசமே கேளுங்க. 6 வித்தியாசம் இல்ல, நீங்க பிரதான வித்தியாசமே கேளுங்க. நீங்க திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது வைத்தியலிங்கம் அவர்களோ இணைந்த பொழுது வைத்தியலிங்கத்தினுடைய ஊழல் கேஸ், அவர் மீது இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்த புகாரை இவர்கள் எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேரும் பொழுது இவர் ட்வீட் போடுறாரு. யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. என்னன்னு போடுறாரு? திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரான ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்கிறார். இவர்களுக்கு திராவிட அடையாளத்தை கொடுப்பது, பெரிய கொள்கைவாதிகளாக அவர்களை சித்தரிப்பது, அப்படி அவர்களை வெளுத்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சித்தாந்த அடையாளம், தத்துவ அடையாளம் இதெல்லாம் கொடுத்து அவர்களை இணைத்துள்ளார்கள். இங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைந்துட்டாரா? இல்ல, மற்றவர்கள் வர்றதுக்கு விருப்பப்படுறார்கள் அல்லது மற்றவர்கள் விரும்புறாங்கன்னா அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் என்ன? 4ஆம் தேதி அன்று இங்க தேர்தல் முடிவுகள் இல்ல, நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை முழுமையாக ஏத்துக்கிறேன். திரு சி விஜயபாஸ்கரோ திரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ நாளைக்கு தாவேக்கால இணைந்தால் அவர்கள் மேல இருக்கிற வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அவங்க வீட்டுக்கே ரெய்டு விடப்படும். சொல்லுங்க. உறுதியாக தொடரும். வழக்கு மீதான எந்த விதமான உத்தரவாதம் கொடுத்தோ அல்லது உங்கள் மீதான ஊழல் கரைகளை நீக்குகிறோம் என்று யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் கிடையாது. சரியா? நாளை தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க மட்டும்தான். ஏன் தேர்தல் தேர்தல் பூச்சாடி காட்டுறாங்களே? யாராவது ஒரு கட்சிக்கு தேர்தலை எதிர்த்து நிற்பதற்கு, தேர்தலை துணிந்து நிற்பதற்கு, கூட்டணி இல்லாமல் நிற்பதற்கு கூட இவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? இவர்களுக்கு கூட்டணியும் கிடையாது, தனியா நின்ற தேர்தல் சந்திப்பதற்கான தைரியமும் கிடையாது. அதனால இதுல நடக்கக்கூடிய காட்சிகளை வைத்துக்கிட்டு ஒரு ஊழல் அழுகல் அழகி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி ஒருத்தருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை நீக்கி தங்களை கட்சிகளை இணைத்து எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் நிலையில் எங்கள் கட்சி கிடையாது. ஓகே ஓகே. திரு ராஜா தமிழ்வாரன், இப்போ யார் வேணா வரட்டும், கட்சியில சேரட்டும், எந்த ப்ராமிஸும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேல நீங்க எனக்கு என்னன்னா, இப்போ விஜயபாஸ்கரனோ நம்மளுடைய இன்னொரு விஜயபாஸ்கரனோ அவங்கெல்லாம் தாவைக்கால சேர்றாங்கன்னு யாரு சொன்னது? அவங்களாம் துறவரம் மேற்கொண்டு அரசியலை விட்டு ஒதுங்குறதா வரல பேச்சு இருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து, ஏன்னா டிவிஎஸ்சியுடைய ப்ரொசீடிங்ஸை இப்போ கவர்னர்கிட்ட போய் ஃபைல் பெண்டிங் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் அந்த ஃபைல் அத்தனையுமே இருக்கு. அப்போ இதை இந்த அரசு எடுத்து மிரட்டவே கிடையாது. மிரட்டினதுனாலலாம் அவங்க ரிசைன் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இன்னைக்கு தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். இப்போ அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம். ஏன்னா நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.
நம்பிதான் ஆகணும். நம்பினாதான் சோறுன்னு அங்க வச்சிருக்காங்க. நீங்க மிரட்டாம தான் சேகர் பாபா செந்தில் பாலாஜியால சேர்த்தீங்க. அது வேற என்ன எல்லாம் எப்படி வேற அதே ஆறு வித்தியாசம் தான். இல்ல அதாவது நான் தான் சொல்றேனே, நீங்கள் சொல்லுகின்றது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க என்ன சொன்னீங்க, அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மக்கள் வரி பணத்தை தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன், வெளிப்படையா சொல்லிடுவோம், புரியலையா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டு என்ன போட்டிருந்தாரு, என்னப்பா செய்ய போறீங்க, எங்களோட சேர்த்துக்குவோம். அப்படிதானே இருக்கு. இப்ப இல்ல நீங்க சொன்ன டயலாக் நீங்க குட்கா விஜயபாஸ்கர் ஆன் ரெக்கார்ட் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு, சொல்றதெல்லாம் விட்டுருங்க. அமைச்சர்கள் சொல்றீங்க, முடிக்கணும். அமைச்சர்கள் சொல்றாங்க, நம்ம டிவிலே அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, யார் சேர்ந்தாலும் உங்க ஊழல் வழக்கெல்லாம் நிப்பாட்டிடும்னு நினைச்சு சேராதீங்க பாஸ் அப்படின்னே சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப தேவையில்ல, எதுவும் நடக்க போறது இல்ல. அவ்வளவுதான் சிம்பிளான லாஜிக். எங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அவர்களை இப்ப சேர்த்துட்டு நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசுனீங்க, நீங்க என்ன பேச வேண்டிய தூக்கி பிடிச்சீங்க. அதாவது அவ்வளவு தூய சக்தின்னு பேசிய பிறகு இப்ப திரும்ப இவர்களை எல்லாம் சேர்த்துவது என்பது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை சொல்றேன். பொதுவாகவே இப்போ வந்து இசக்கி சுப்பையா அண்ணனுடைய தொகுதி இருக்கு, அவர் ரிசைன் பண்ணிட்டார். அந்த தொகுதியில் அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட், ஆப்போசிட்ல காங்கிரஸ், அதுக்கு ஆப்போசிட்ல டிவிகே. இங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கல்ல. அன்னைக்கு டிவிகே கண்ணா பின்னான்னு இசக்கி சுப்பையா திட்டுச்சு, அதிமுகவை திட்டுச்சு. அது சரி. காங்கிரஸ் இசக்கி சுப்பையா திட்டுச்சு. இப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க மக்கள்கிட்ட போய்? இப்ப மூணு ஒண்ணா நிக்குது. மக்களை இப்ப எதிர்க்க புது வேட்பாளரா? அப்ப இல்ல, அதான் சொல்றேனே, அவர்தான் அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்டா இருப்பாங்களா அப்படின்னாவே வந்து இல்ல துறவரம் இல்ல அவங்க கேண்டிடேட்டா இருக்காங்க. இல்ல நீங்க எப்படி இடைத்தேர்தலை சந்திக்க போறீங்க? காமன் கேண்டிடேட் போட போறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது. தேர்தல் அறிவித்த பிறகுதான் அதற்கான திட்டமிடல் நாங்க வச்சிருக்கோம். ஓகே, அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்த நாங்களும் முடிவுகள் பல எடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, மக்களை நீங்கள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நினைக்கிறீர்கள் அப்படிங்கறத இந்த 6 எம்எல்ஏக்கும் இருக்கிற பதில். நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கங்கறத அந்த தொகுதியில் இருக்க மக்கள் மறக்கவில்லை. சார் ஒரு சிம்பிள் பாலிடிக்ஸ் பாப்போம். சொல்லுங்கம்மா. தாவேக்கால இருந்து இல்ல அதிமுகல இருந்து ஒரு 10 எம்எல்ஏ நாங்க ரிசைன் பண்ணிட்டு திமுகல சேர்ந்துக்கிறோம்யா அப்படின்னு சொல்றாங்க, வேணாம்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்ட நிர்பந்த சூழ்நிலையில நாங்க இல்ல, நாங்க இப்போ உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லல. உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குன்னு நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா நீங்க வேணாம்னு சொல்லுங்க. இல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு அப்படி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆட்சி அமைக்கிறேன்னு கூட சொல்லல. ஆட்சிக்காக தானே சொல்றேன். இப்போ ஆட்சிக்காக தான் நாங்க போறாங்க. நான் எதையுமே நான் ஆட்சிக்கு நான் சொல்லனா, நான் சொல்றேன் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 5 எம்எல்ஏ எங்களுக்கு தாவேக்கா பிடிக்கல, எங்களுக்கு விஜய் பிடிக்கல, எங்களுக்கு எடப்பாடியார பிடிக்கல, நாங்க வரோம் உங்க கட்சிக்கு சொன்னா வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு கொள்கை ரீதி பிடிப்புன்னு சொல்லலாம். எதிர்த்த வகையில எந்த கொள்கையுமே இல்லாத ஏன்னா திமுகல இருந்து உருவானது அதிமுகங்கிற சூழல்ல அப்படி நிர்பந்தங்கள் நமக்கு இருந்தா அது தப்பு கிடையாது. அவர்கள் அந்த இடத்துல பிடிப்பு இல்லாம வெளிய வர்றாங்க. இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குயா? உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. இல்ல சோதனை பேசவே விடல. திஸ் இஸ் ரியல் பாலிடிக்ஸ். நான் பேசவே விடல. அப்படி ரிசைன் பண்ணிட்டு வர்றவங்க எதிர்க்கட்சியாளர்கள் பங்களிக்கிறார். மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்றேன். அது வந்து நீங்க கற்பனையா ஒரு விஷயத்தை சொல்றத வந்து நிஜப்படுத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காது. சாராம்சம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கேக்குறது எந்த கட்சியுமே யாராவது வரேன்னு சொன்னா வரவேற்பாங்க. நீங்க திமுக வரேன்னு சொன்னா வரவேற்பீங்க. அந்த மாதிரி தாவேக்கா வரவேற்பீங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து உண்மை என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இசக்கி சுப்பையா அவர்களை பொறுத்த வரையில, ஏன்னா நெருங்கி அவருடைய உறவினர் வகையில எல்லாரும் தெரிஞ்ச வகையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றேன், அமைச்சரவையில் சேருவதற்காக அந்த 25 எம்எல்ஏக்களை பிரிச்சு ஒரு செட்டை ஏற்பாடு பண்ணது இசக்கி சுப்பையா அவர்கள் தான் ஏற்பாடு பண்றார். ஓஹோ, முழு வேலையை அவர் தான் பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு பத்திரப்பதிவுத்துறை வரைக்கும் பேசி அமைச்சரவை பொறுப்பு முதற்கொண்டு எல்லாம் பேசப்பட்டது நிஜம். அந்த 25 பேர் அந்த பேசிஸ்ல ஆதரவு கொடுத்தவங்க தான். ஆனா அந்த 25 பேர்ல பல பேருக்கு அமைச்சரவை பிராமிஸ் பண்ணதான். அதை நம்பிதான் சண்முகம் எல்லாம் போனதே. அப்ப நீங்க
ஆனா அமைச்சர் பண்ணல. இல்ல, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 பங்கு வரணும் இல்லையா? அது ஏற்படாத நிலையில அவர்களுடைய பொறுப்பு போயிடும்னால பழனிசாமியை டக்குன்னு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல அவங்க பார்ட்டியை காப்பாத்திக்கிறதுக்கு சபாநாயகர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது மாட்டிக்கிறாங்க. அப்ப பேக் அடிச்சிட்டாங்க. அப்ப அந்த 4 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து இப்ப கூட்டணி மேல நம்பிக்கை இல்ல தாவேகாக்கு. இப்ப இருக்கிற கூட்டணி மேல. ஆமா, திருமான புலம்பிருக்காரு. ராஜினாமா செய்வது ஆரோக்கியமானது அல்ல, எந்த பின்னணியில் இதை செய்கிறார்கள் என்பது நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். ஆமா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்று இதனை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து திருமான அலறாரு. அப்ப என்ன நோக்கம்னா, இந்த கூட்டணியில இருக்கிறவர்களே தாவேகா நம்பவில்லை. அதான் நிதர்சனம். அதனால கூட நம்பரை ஏத்திக்கிறதுக்கு ஒண்ணு, இப்ப நீங்க எப்ப நடத்தினாலும் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்ல 50% இருந்தா போதும். அப்படி அடுத்த கட்டத்திலையும் தேர்தல் நிக்க வச்சு வேணுங்கிறவங்களை உருவாக்கிக்கிட்டா 120 வச்சுக்கிட்டா அன்னைக்கு திரும்ப வன்னியரசன் அமைச்சரா இருப்பாராங்கிறது பெரிய சந்தேகம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக எந்த ரூபத்திலையும் சுமந்த் சார் இன்னும் பேசவே இல்லை. எந்த ரூபத்திலையும் இது நியாயமான ஒரு விஷயம் அல்ல. இவர்கள் பேசுவது இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பழி கொடுக்கிறார்கள். பாயிண்ட் டேக்கன். டாக்டர் சுமந்த், அதுல ஒரு லாஜிக் இருக்கா? தன்னுடைய தற்போதைய கூட்டணியை நம்மள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தாவேகா இறங்கியிருக்காங்க. சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி என்றால் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுக்கு போய் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. அதை விட சேஃப்டி எப்படி வந்து? அதுதான் 25 பேர் வந்தாங்களே, அந்த பிளான் தான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்றாரு ராஜா தமிழ்மாறன். அதான் இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இந்த 2+2+1+2+ அப்படி எல்லாம் வேண்டாம். நான் வந்து ஒரு சாலிடா 5 வருஷத்துக்கு ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி அரசு அப்படின்னா, காங்கிரஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க. மொத்தமா 40 பேர், மொத்தமா 40 எம்எல்ஏ, அதுல 5 பேர் அமைச்சர்னு சொன்னா முடிஞ்சிரும்ன்றீங்க. முடிஞ்சிருக்கும். எதுக்காக நீங்க போய் இல்ல வரலைங்கிறது கிடையாது சார். நீங்க போய் கேட்டீங்களா? எடப்பாடியை நீங்க போய் சந்திக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ற விஷயம் வேற. அடிப்படையா இது குதிரை பேரமா என்றால் குதிரை பேரம். இவர்கள் எல்லாம் காந்தியவாதிகள் அல்ல. ஏதோ ஒரு தாவேகாவினுடைய கொள்கை மீது ஈர்ப்பு வந்து திடீர் என்று தேர்தல் முடிந்து 10 நாட்களுக்கு உடன் ஈர்ப்பு வந்து அவர்கள் வந்து தாவேகாவை போய் இணைத்துக் கொள்வதற்கு அவர் விருப்பம் தெரிவித்தார்கள் என்றால் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏதோ ஒரு குவிட் ப்ரோக்கோ இருக்கு. அந்த குவிட் ப்ரோக்கோ என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியல, அவ்வளவுதானே தவிர அது நாளைக்கு தெரிய வரும். யாரும் கடினமாக உழைத்து ஏராளமான பொருட்செலவில் எம்எல்ஏ பதவியில் வென்று வந்த நபர் ஒரு மாதத்தில் அந்த பதவியை எந்த ஒரு காரணத்தும் இல்லாமல் ராஜினாமா செய்தாங்கன்னா அது வந்து யாராவது அந்த டாக்டர் ஹேவிங் செட் தட் இதே மாதிரியே திமுகல இருந்து 6 பேர் ராஜினாமா பண்ணல. அப்போ வேற ஏதோ அடிப்படை பிரச்சனை இருக்கிறதுனால தானே வராங்க. சும்மா ஒன்னும் இங்க வந்து அவங்க ஒரு கட்சி விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லையே. பாயிண்ட்டுக்கு வர, அதிமுகவை விட்டு இன்று விலகுபவர்கள் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை, 2 பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க எல்லாம் துரோகிங்க, சந்தர்ப்பவாதிங்க, ஓடி போயிட்டாங்க. சரி, இப்போ தேர்தலுக்கு பின் பெஞ்சமின் எங்க போனாரு? திமுக போனாரு. தாவேகாக்கு வரலையே. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் டாக்டர் ஆடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கம்மியா இருக்கு. இல்ல எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு தான் போனாங்க, திமுகவுக்கு போலன்னு சொல்றத நான் ஏத்துக்கல. பெஞ்சமின் திமுகவுக்கு தான் போயிருக்காரு. கரெக்டா? சோ அதனால வந்து சந்தர்ப்பவாதம் இருக்கிறதா இவர்களுக்கு? எஸ், இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் 20 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர்கள். 2021 திமுகவிடம் தோல்வி அடைந்து உடனே அவங்க திமுக போய் சேரல. எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, சி. விஜயபாஸ்கரோ, மரகதம் குமரவேலோ யாருமே வந்து 2021 அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு போல. 5 வருஷம் எதிர்கட்சியில தான் இருந்தாங்களா இல்லையா? கரெக்ட். இவங்க எல்லாருமே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அதிமுக உறுப்பினர்கள். யார் வேணா போட்டோம், துரோகிகள் அப்படின்னு சொல்றது வந்து அபத்தமான ஒரு வாதம். அவர்கள் அரசியல்ல இருந்தா சந்தர்ப்பவாதம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இத்தனை நபர்கள் மத்தவங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். இப்போ நீங்க இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியோ, சி.வி. சண்முகமோ, மற்றவர்களோ
they are only biding time. சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்ல, உங்க தலைமை மேல நம்பிக்கை இல்ல. ஆனால் வேற என்ன, ஏற்கனவே ஒரு வாட்டி போய் கையை சுட்டு விட்டோம். அவங்க வந்து வருவாங்க, அமைச்சர் பதவி எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், காலவாரி விட்டுட்டாங்க தாவேகா. இப்ப திருப்பியும் அத இப்ப உடனடியாக செய்வதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனால் இதனால் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது அதிமுக என்று அர்த்தம் அல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி இதுக்கு ஆங்கிலத்தில் இப்ப இந்த 7 இடைத்தேர்தல்கள் வருது இல்ல, அது எப்படி பார்த்தாலும் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு வாய்ப்பு தானே, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாருக்குமே. அதிமுக மீண்டெழ வேண்டும், இந்த 6 சீட்டையும் ஜெயிக்கலாம், மீண்டெழலாம். இல்ல இன்னும் அதிகமாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அடுத்த சில நாட்களில் 2-3 நபர்கள் ராஜினாமா செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.